டாக்டர் ராஜேந்திரன். அவர் வந்து முதல்ல நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவில் எஃப்எம்பிபின்னு சொல்லுவாங்க, அதில் வந்து மிஷனரியாக பணியாற்றியவர். அதன் பிறகு அவர் இப்பொழுது சொந்தமாக இந்தியன் மிஷியாலஜி இன்ஸ்டியூட் அதில் வந்து டைரக்டராக இருக்கார். அதில் வந்து டைரக்டராக இருக்கார். ஸோ அவர் ஒரு நல்ல பைபிள் டீச்சர். நாளைக்கு நமக்கு வந்து இங்கே டீச் பண்ண வர்றாரு. ஒரு வேளை நீங்கள் கரஸ்பாண்டன்ஸ் இதில் ஆன்லைனில் படிக்கிறவங்களாக இருந்தால் கூட 1-2 வேறு வரணும்னு விரும்பினா படிக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலந்து கொள்ளலாம். நாளைக்கு 10:30 3 மணி வரைக்கும் நடக்கும். பிடிஹெச்சையும் எம்டிவையும் சேர்த்து நான் நடத்துகிறேன். அவர் நாளைக்கு வந்து நம்ம மத்தியில் டீச் பண்ணுறார். நல்ல ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர், நல்ல ஒரு பைபிள் டீச்சர். நிறைய பேரை டாக்டரேட்டுக்கு கைட் பண்ணுறார். நான் கூட பேசிட்டு இருந்தேன், என் மகன் எம்டி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி. அவர் உடனே அவருடைய மைண்ட் வந்து எம்டிஹெச் டாக்டரேட்டுக்கு உள்ள அந்த லெவலில் தான் அவர் டீச் பண்ணக்கூடியவர். அவர் நாளைக்கு டீச் பண்ணுறதுக்கு நான் அழைத்தேன். ஆனால் இன்றைக்கி சண்டே சபைக்கு வர்றேன் பாஸ்டர்னு விரும்பினார். தாராளம் வாங்க பாஸ்டர், எனக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருக்குன்னு மனசில் நினச்சிக்கிட்டேன். நானும் செய்தி கேட்கலான்னு நம்ம மத்தியில் வந்திருப்பது ரொம்ப சந்தோஷமான காரியம். இந்துஸ்தான் பைபிள் இன்ஸ்டியூட்டில் பிடிஹெச்சில் பாஸ்டர் எம்டிஹெச் பாஸ்ட் படித்தார். அடுத்தது வந்து பிஷப் எஸ்ரா சர்க்குணத்தில் இசிஐயில் எம்டிவ் பிடிஹெச் எம்டிவெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல தரமான அங்கீகரிக்கப்பட்ட வேதாகம கல்லூரியிலே படித்து பட்டம் பெற்றவர். இன்றைக்கு நமத்திலே நம்முடைய மீட்பர் நற்செய்தி சபையிலே கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படி வந்திருக்கிறதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவரை வரவேற்கிறேன். இப்பொழுது கரங்களை தட்டி ரெவரண்ட் டாக்டர் ராஜசேகரன் கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படி அழைத்திருக்கேன். 1 மணி நேரம் அவருக்கு சரியாக 11:30 மணிக்கு முடித்து விடுவார். அவர் ரொம்ப கரெக்டாக இருப்பார். நம்மத்திலே ரெவரண்ட் டாக்டர் ராஜசேகரன் வந்திருப்பது ரொம்ப சந்தோஷம். அவர் கருத்தில் இப்பொழுது நான் கொடுக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், ஸ்தோத்திரம், வணக்கம். இந்த நாளிலே உங்களோடு கூட ஆண்டவரை ஆராதிக்கவும் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கவும் எனக்கு கிடைத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். போதகருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்தியன் மிஷியாலஜிக்கல் இன்ஸ்டியூட் என்று சொல்லுகிற அதில் எம்டிஹெச் பிஹெச்டி ப்ரோக்ராம் நாங்கள் நடத்தி வருகிறோம். பிடிஹெச் எம்டியும் இருக்கிறது. அதிகமாக ஆய்வு படிப்பை நான் வலியுறுத்துவதனாலே அதற்கு சற்று அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதில் ஒரு 3 முக்கிய அடிப்படை காரியங்கள் உண்டு. படிக்கிற ஒவ்வொரு மாணவ மாணவியும் படிப்பு ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிப்பதற்குள் ஒரு முறை புதிதாக பைபிளை எடுத்து வாசித்து முடிக்கணும். அது ஒரு ஃபஸ்ட்டு ரெக்யர்மெண்ட். அவங்க செய்ய வேண்டிய முதல் காரியம். வேதத்தை அவர்கள் தொடர்ந்து வாசித்து கொண்டிருக்கலாம், ஆனால் இந்த பாடம், இந்த கல்வி ஆரம்பிக்கிற நாள் முதற்கொண்டு முடிப்பதற்குள் குறைந்தபட்சம் ஒரு முறையாவது பைபிளை படிக்க வேண்டும், அவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு. இரண்டாவதான முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு கட்டளை என்னவென்றால், அவர்கள் தினந்தோறும் 1 மணி நேரமாவது செய்தித்தாள் வாசிக்க வேண்டும் அல்லது செய்தியை பார்க்க வேண்டும் டிவியில். அது எதற்கென்றால், இந்த பூலோகத்தில் என்ன நடக்குது, என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். இது அப்போ தான் அவரையும் இவரையும் கனெக்ட் பண்ண முடியும். யாரா? கடவுளையும் இந்த உலகத்தையும். மூன்றாவதாக, ஒவ்வொரு மாணவ மாணவியரும் மாதத்தில் ஒரு ஞாயிறாவது புது சர்ச்சை போய் பார்த்துட்டு வரணும். அட்டன் பண்ணிட்டோ பிரசங்கம் பண்ணிட்டோ வரணும். ஏன் அப்படின்னா, நான் மட்டும் தனியாக சேர்ந்து ஊழியெல்லாம் செஞ்சு இந்த உலகத்தில் சாதிக்க முடியாது. எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளும், எல்லா திருச்சபையாரும் தங்களுடைய திருச்சபை அமைப்புகள், கொள்கைகள், கோட்பாடுகளை எல்லாம் தாண்டி கடவுளை சேவிக்கிற அந்த உத்தமமான உன்னதமான விஷயத்தை குறித்து அறிந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு,
இசைந்து இணைந்து பணியாற்றுவதற்கு மற்ற திருச்சபைகளை குறித்ததான அறிவும் அனுபவமும் வேண்டும். ஆகவே மாதம் ஒரு புது சர்ச்சுக்கு போயிட்டு பார்த்துட்டு வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும். நான் சொல்கிறேன் நானும் செய்யணும் தானே. அதனால் நானும் மாதம் ஒரு புது சர்ச்சுக்காவது என்ன செஞ்சிருவேன், போயிடுவேன், கேட்டுக்கிட்டாவது போயிடுவேன். ஏனென்றால் நான் ஆண்டவருடைய பிள்ளைகளை பற்றி அறிந்து கொள்ள விரும்புகிறேன், திருச்சபையை குறித்து அறிந்து கொள்ள விரும்புகிறேன். எல்லா திருச்சபையும் ஒரே போல இருப்பதில்லை, ஒரே மாதிரி இருப்பதில்லை. இன்னைக்கு சொன்னாங்க இல்லையா, சுருக்கமான ஆராதனை. உண்மைதான், சில சர்ச்செல்லாம் போனால் 3 மணி நேரம் குறைஞ்சபட்சம் ஆராதனை நடக்கும். இதை விட சுருக்கமாக போகணுன்னா சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போகணும், 1.25 மணி நேரத்துலலாம் முடிஞ்சிடும். சரியா? ஆக ஆண்டவருடைய பிள்ளைகளை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை ஆராதிப்பதிலே ஒவ்வொரு சபைகளும் வித்தியாசமாக இருக்கிறது, அதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இசைந்து இணைந்து பணி செய்வதற்கு கிறிஸ்தவ சபைகளை நான் என்ன செய்கிறேன், விஜயம் செய்கிறேன். ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் வருங்காலத்தில் ஒரு புத்தகம் எழுத நான் தீர்மானித்திருக்கிறேன். நான் சென்று வந்த திருச்சபைகளிலே நல்ல விஷயம், கெட்ட விஷயம், பின்பற்ற வேண்டியவை, பின்பற்றக்கூடாதவை என்று சொல்லி எழுதணும். அப்போ பின்பற்றக்கூடியவைகள் என்று சொல்லி எழுதும்போது அந்த திருச்சபை பெயரையும் நான் குறிப்பிடுவேன். இவைகளெல்லாம் நான் பண்ண இந்த கிறிஸ்தவர்களை ஒரு உற்று நோக்கி இன்னும் கிறிஸ்தவத்தை, ஆண்டவருடைய பிள்ளைகளை, திருச்சபையை எப்படி மேம்படுத்துவது, வளர்ப்பது, இன்னும் அது எப்படி பெருகுவது. இந்த கொடிய காலத்தில், குறிப்பாக இந்த பகுதியிலே கிறிஸ்தவத்தை எடுத்து வெளியிலே கொண்டு போவதற்கு அவ்வளவு பிரச்சனை இருக்குது. தமிழ்நாட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்தியாவில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அப்போ இந்த சூழலில் எப்படி நாம் கிறிஸ்தவத்தை வெளியே கொண்டு செல்வது, ஆண்டவருடைய சத்தியத்தை எப்படி கொண்டு செல்வது, நற்செய்தி எப்படி கொண்டு செல்வது, இதையெல்லாம் படிக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு திருச்சபையை படிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. திருச்சபை நாளுக்கு நாள் வளர வேண்டும், திருச்சபை நாளுக்கு நாள் வளர வேண்டும், பெருக வேண்டும். குட்டி போட்டுக்கிட்டே இருக்கணும். வருஷம் ஒரு புது சர்ச்சை, ஒரு சர்ச்சை என்ன செய்யணும், பெத்தெடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு திருச்சபையும் வருடம் ஒரு புதிய சபையை பெற்றெடுத்து தாய் சபையாக மாறிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு சபையும் குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருஷத்துக்குள்ள ஒரு தாய் சபையாக மாறிடணும். அந்த சபை இன்னொரு 5 வருஷத்தில் அது தாய் சபையாக மாறிடணும். இப்படி சபைகள் பெருகி கொண்டே போக வேண்டும். ரைட். ஆகவே இன்றைக்கு இந்த சபையிலே வந்திருப்பதை குறித்து நான் உண்மையிலே ஆண்டவரை துதிக்கிறேன், பாஸ்டருக்கு நன்றி சொல்லுகிறேன். என்னுடைய பெயர் ராஜசேகரன். நான் திருச்சியிலே பிறந்து வளர்ந்தவன். எங்கள் அம்மா ஒரு சிஎஸ்ஐ பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருந்தார்கள் 40 ஆண்டுகள். எங்கள் அப்பா ஒரு கணக்கு பிள்ளையாக இருந்தார். நாங்கள் 4 பையன்கள், நான் 2வது மகன். வீட்டிலே எப்போதும் தரித்திரமும் சண்டையும் சச்சரவும் இருந்து கொண்டே இருக்கும். எங்கள் அப்பா அம்மா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்கள மாதிரி ஒற்றுமையாக இருக்க முடியாது, அவங்க மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமாக இருக்க முடியாது, அவங்கள மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துக்கலாம் முடியாது, அவங்க மாதிரி ஜோடியாக எங்கேயும் சைக்கிளில் அதுக்கப்புறம் பைக் வாங்கினப்போ போக முடியாது. ஆனால் சண்டை எப்போ இருந்துக்கிட்டே இருக்கும், சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சண்டை போட்டால் நாங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது, அடி உதை எந்த நேரத்தில் எப்படி விழுவுன்னு தெரியாது. இது ஒரு பக்கம் நிம்மதி இல்லாத ஒரு சூழல். அடுத்த பக்கம் என்னென்னா, எங்கள் அம்மா ஒரு டீச்சர் சம்பாதிக்கிறாங்க, அப்பா கணக்கு பிள்ளை, அண்ணன் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தாங்க ஹார்ட்வேர்ஸில். ஆனாலும் எல்லா வருமானமும் எங்கேயாவது ஓட்டப்பையில் போட்ட மாதிரியே தான் இருக்கும், நிற்காது. பெருமைக்காக எங்கள் அம்மா அப்பா எவ்வளோ வேணாலும் செய்வாங்க, தற்பெருமைக்காக. யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கேட்குறாங்களோ இல்லையோ போட்டு திணிச்சு சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க, செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்காக தாலியை வைப்பாங்க, அடகு வைப்பாங்க. சரி, தாலியாவது தங்கம். வயசானவங்களுக்கு தெரியும், அந்த காலத்தில் எவர் சில்வர் பாத்திரம், இன்றைக்கி தெருவிலாங்க சும்மா கிடக்குது. எவர் சில்வர் பாத்திரத்தை கூட அடகு வைப்பாங்க, தட்டு, டம்ளரு, குடம், தவளையெல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது. அப்படி சரி, சாப்பாடெலாம் போடுறாங்களே, பிள்ளைங்களுக்கு நல்லா கிடைக்குமானா கிடைக்காது. வந்தவங்களுக்கெல்லாம் அள்ளி போடுவாங்க, பிள்ளைங்களாகி எங்களுக்கு ஒரு கறி தொண்டு கிடச்சிச்சின்னா பெரிய விஷயம். ஒரு பக்கம் தரித்திரம், இன்னொரு பக்கம் சமாதானம் இல்லை. சிறு வயதுலேருந்து எனக்கு, சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்டா இந்த டீச்சர் வயிற்றில் பிறந்தேன்,
இந்த அம்மா வயிற்றில் பிறக்கிறக்குள்ள அந்த டீச்சர் வயிற்றில் பிறந்திருக்கலாமே, நல்லா இருக்கலாமே, சந்தோஷமாக இருக்கலாமே. அந்த டீச்சர் பிள்ளைங்களாம் எவ்வளோ ஜாலியாக இருக்கிறாங்க, எவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் அப்பா அம்மா கிட்ட இருக்கிறாங்க. நாங்கள் எங்கள் அப்பா அம்மாட்டெல்லாம் கிட்டக்க போக முடியாது. அடி உத திட்டு தான், கொஞ்சியெல்லாம் பார்த்ததே கிடையாது. அந்த பாசத்தையெல்லாம் ரொம்ப பெருசாக நான் அனுபவித்ததில்லை. அப்போ சிறு வயதுலேருந்து என்னுடைய பிறந்த நாளையே நான் வெறுத்தேன். ஏன்டா பிறந்தோம், ஏன் பிறந்தேன்? என் பிறந்த நாள் அன்றைக்கி பட்னி கிடப்பேன். சின்ன பிள்ளையிலேயே ஏன்டா இந்த டீச்சர் வயிற்றில், எங்கள் அம்மா வயிற்றில் பிறந்தேன், அந்த டீச்சர் வயிற்றில் பிறந்திருக்கக்கூடாதா அப்படின்லாம் நினச்சேன். இப்போ என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியே இல்லை சிறு பிராயத்துலேருந்து. இப்போ எங்கள் அம்மா என்னை பார்த்து அடிக்கடி சொல்லுவாங்க, ஏன் இப்படி இருக்கிற? 3 விஷயத்த சொல்லுவாங்க. ஏன் இப்படி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்கிற அப்படிம்பாங்க. இஞ்சி தின்ன குரங்கு யாராவது பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? ஒரு வேளை 38 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா பார்த்துருக்கலாம் என்னைய. ஏன்னா எங்கள் அம்மா என்னை அப்படி தான் சொன்னாங்க, இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்கிறேன்னு. இப்பயும் ஒன்றும் கெட்டு போகலை. வீட்டில் போய் கண்ணாடியில் பாருங்கள். என்ன, வீட்டில் போய் கண்ணாடியில் பார்த்தா தெரியும் இஞ்சி தின்ன குரங்கு எப்படி இருக்குன்ட்டு. சரிதானா? அப்படி இருக்கக்கூடாதுல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. சொல்லுங்க, ஏன் இப்படி மூஞ்சியை தூக்கி வச்சுட்ருக்குற உருன்னு? உங்கள் அப்பா வந்துட்டு சொத்தையாக பிடுங்கிட்டோம், ஏன் இப்படி தொங்க போட்டுக்கிட்டு இருக்கிற? திங்கிற சொத்துலையா மண்ணள்ளி போட்டோம்? வாழ்க்கையில் நிம்மதியே கிடையாதுங்க. 10ஆம் கிளாஸ் பரீட்சை எழுதிட்டேன். எங்கள் அப்பா அம்மா அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு ஞானோதயம் உதிச்சிச்சு. ஏன் இந்த தரித்திரம், ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இப்படி சமாதானம் இல்லாத சூழல், இதுக்கு தான் விடிவெளி இதாவது இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நேராக எங்கே போனாங்கன்னா, ஆண்டவர்கிட்ட போல நேராக ஒரு ஜோசியக்காரன்ட்ட போயிட்டாங்க. அவன்கிட்ட போய் புலம்பி இருக்கிறாங்க. அவன் வீடு எல்லாருக்கும் ஜாதகம் எழுதி கொடுத்துருக்குறான். அதில் என்னையை பற்றி என்ன எழுதி கொடுத்துருக்குறான்னா, இந்த ராஜசேகரன்கிற ராஜா 10ஆம் கிளாஸே தேர மாட்டான், படிப்பு கிடையாது அவனுக்கு அப்படின்ட்டு இருக்கிறான். எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. அப்பா இனி படிப்பு செலவு அவனுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு நேராக வந்து பரீட்சை எழுதி முடித்த கையோடையே கொண்டு வேலைக்கு சேர்த்துட்டாங்க. எனக்கு எப்படியாவது எங்கள் அம்மா மாதிரி ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சராவது ஆயிடணும். 10ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு டீச்சர் ட்ரைனிங் 1 இயர் படிச்சுட்டு அப்படியே டீச்சர் ஆயிடணும்னு ஆசைப்பட்டேன். நல்ல ஒரு குடும்பம் நடத்தணும், சண்டை சச்சரவு இல்லாத ஒரு குடும்பம், தரித்திரம் இல்லாத ஒரு குடும்பம். ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் வேட்டு வச்சது மாதிரி ஆயிடுச்சு. என்ன செய்ய முடியும்? வேலைக்கு போயிட்டுருக்கிறேன், ரிசல்ட் வந்துருச்சு. ஆனால் அந்த ரிசல்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஜபம் பண்ணேன். எனக்கு ஜபம்லாம் பண்ண தெரியாது, நம்பிக்கையெல்லாம் கிடையாது, பெருசாக அப்படி வளர்க்கப்படலை. நாங்கள் வருஷத்தில் ஒரு 2-3 முறை சர்ச்சுக்கு போவோம், பண்டிகை கிறிஸ்தவர்கள். ஆனாலும் ஒரு வேண்டுதல் என்னன்னா, இந்த ஜாதகம்லாம் என் வாழ்க்கையில் பொய்யா போயிடணும் அப்படின்னு ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் யார் ஜெபம் பண்ணாலும் எப்படி ஜெபம் பண்ணாலும் கேட்டுருவார். ஹல்லேலூயா. அவருக்கு பெருசாக முறைப்படி சிஸ்டமேட்டிக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உள்ளார்ந்ததில் நான் அப்படி பண்ணேன். என்ன நடந்ததுன்னா, ரிசல்ட் வந்துடுச்சு, பாஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஒரே சந்தோஷம். ஆனால் அந்த சந்தோஷம் சில வினாடிகள் கூட கிடையாது. எங்கள் அப்பா சொன்னார், நீ எப்படி பாஸ் பண்ணியிருப்ப? ஜோசியன் சொன்னது ஃபெயில் ஆயிடுவேன்ட்டு, 10th தேர மாட்டேன்ட்டு. நீ விட்டுக்கிட்டு அடித்து பாஸ் பண்ணியான்னாங்க. இல்லை 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 அப்படின்னு நம்பலை. சரி நான் விட்டு அடிக்கலான்னு சத்தியம் பண்ணேன், ஆனாலும் நம்பலை. அடுத்தது இன்னொரு பாயிண்ட் சொல்லிட்டாங்க, நானும் SSLC ஃபெயிலு. எங்கள் அப்பா சொல்கிறாரு, உங்கள் அம்மா ESLC 8ஆம் கிளாஸ் படித்து டீச்சர் ஆனவங்க, உங்கள் அண்ணன் SSLC ஃபெயிலு, இப்போ நீ SSLC பாஸு. இன்மேட்டு என்ன வந்துடும்? இதுக்கு மேலே படித்தா தலகணம் வந்துடும், எங்களெல்லாம் மதிக்க மாட்டேன், போதும் நீ படித்ததுன்ட்டாங்க. என்ன எதிர்த்து பேச முடியும்? ஒன்றும் பேச முடியாது. இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்கள்லாம் அப்படியெல்லாம் இல்லை. ஏன்னா நாங்கள்லாம் வாயை திறந்து அவ்வளோதான், அடி தான். அடிச்சுட்டு தான் எங்கள் அப்பா சொல்லுவார், என்ன தப்பு பண்ணேன்ட்டு. சரிதானா? வாயை மூடிட்டு வேலைக்கு போயிட்டேன். நான் பார்க்காத வேலையே கிடையாது. டீ கிளாஸ் கழுவுறதுலேருந்து ஹார்ட்வேர்ஸில் போய் வாசல் பெருக்கி சைக்கிள் கடையில் காற்றடிச்சு கடைசியில் வாழ்க்கை வெறுத்து போச்சு. 3 வருஷங்க. என்னடா வாழ்ந்தா என்னுடைய விருப்பத்தின்படி வாழணும், என்னுடைய ஆசையை நிறைவேறல, எதுக்கு இந்த உலகத்தில் வாழணும்னு சொல்லி சாவுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணியிருக்கிறேன். அதெல்லாம் சொன்னால் கதை நேரம் பத்தாது. கடைசியாக ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்க்கும்போது
தூக்கு மாத்திரையெல்லாம் கூட தூக்கிட்டு வந்துட்டேன் செத்துடணுன்ட்டு. நிறைய தூக்கு மாத்திரை, 40 தூக்கு மாத்திரை. எங்கள் அம்மா கூட வேலை பார்க்குற டீச்சர் வீட்லேயே சித்தாள் வேலை பார்த்தேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எப்படி அவமானமாக இருக்குன்ட்டு. எனக்கு கௌரவங்கிறது ரொம்ப முக்கியம். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தான். உங்கள் வீட்டில் இருக்கிற நாய்க்கு கூட முக்கியம். என்னது? கௌரவம். கடவுள் கௌரவத்தை காக்கிறவர். ஆமென். காப்பாரா? காப்பாரா? காக்க மாட்டாரா? காட்டில் பறக்க விட்டுருவாரா நம்ம கௌரவத்தை? நம்ம கௌரவத்தை காக்கும் கடவுள் எனக்கு ரொம்ப முக்கியம். எங்கள் அம்மா கூட வேலை பார்க்குற டீச்சரு, அவங்க வீட்டில் என்னை மாதிரி ஒரு பொண்ணு, அவளுக்கு முன்னாடி நான் சித்தாள் வேலை பார்க்குறேன் லுங்கியை கட்டிக்கிட்டு. எப்படி இருக்கும்? அருவருப்பாக இருக்கும், அவமானமாக இருந்துச்சு, வெறுத்துட்டேன். ஆனால் பின்னாடி நடந்தது வேற. அந்த டீச்சர் குடும்பங்களுக்கு எல்லாருக்கும் சிஎஸ்ஐ சர்ச்சில் நான் ஞான திருவிருந்து கொடுத்தேன். எந்த டீச்சர் வீட்டில்? கர்த்தர் கிரியை செய்கிறவர், கர்த்தர் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. ஸோ என்னாச்சு, 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஒரு நாள் ஒரு சர்ச்சில், எங்கள் சர்ச்சில் ஒரு மீட்டிங் நடக்குது. மூலையில் உட்காந்துருக்கிறேன். ஒரு எங்கள் அம்மா கூட வேலை பார்க்குற டீச்சர் மக ஒரு அக்கா என்னை பிடிச்சி கொண்டாந்து உட்கார வச்சு, இங்கேயே உட்காரணும், எங்கேயும் போகக்கூடாதுட்டாங்க. அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. பிரசங்கியார் பிரசங்கிச்சார். அவர் என்ன பிரசங்கம் பண்ணார்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்குள்ளார என்ன நடந்துச்சுங்கிறது மட்டும் என்னால் தெளிவாக தெரியும். 1986ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ஆண்டவர் முதலாக என்னை சந்தித்தார். அந்த சந்திப்பு எனக்கும் அவருக்கும் அப்படி ஒரு சந்திப்பு. பைத்தியமாக சினிமா பார்க்க ஆரம்பித்தேன். சினிமாவுக்கே போயிடாத நான் இந்த நிம்மதி இல்லை என்று சொல்லி சினிமா பார்த்துக்கிட்டு இருந்தேன், அலைஞ்சிட்டு இருந்தேன், பைத்தியமாக போனேன். அப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசினார். என்ன பேசினாரோ தெரியாது. நான் கொடுத்த மறு உத்தரவு மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் இனிமேட்டு என் நிம்மதியை சினிமாவில் தேட மாட்டேன், சீரழிய சினிமா பாருங்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். கேள்விப்பட்டிருக்கிறீங்களான்னு தெரியல. சீரழிய சீரியலும் பாருங்கள். சரியா? சீரழிய சினிமாவும் பாருங்கள், சீரழிய சீரியலும் பாருங்கள். அந்த வார்த்தைக்கு நான் சொல்லிட்டு என் வாழ்க்கையில் அப்படி ஒரு சந்தோஷம், என் லைஃப்பில் அந்த மகிழ்ச்சியை நான் அனுபவிச்சதில்லை. அந்த அமைதி, மன அமைதி, ஒரு நிம்மதி. வீட்டுக்கு போகும்போது அப்படி ஒரு சந்தோஷமாக குதூகலமாக வீட்டுக்கு போகிறேன். வீட்டில் ஒரு பெரிய பைபிள் இருந்துச்சு, எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். சும்மா வாசிக்கிறது இல்லைங்க. ராத்திரி நேரத்தில் ரோட்டில் உள்ள அந்த விளக்குல கீழே சாக்கடை நாத்தத்தில் கொசுக்கடியில் உட்காந்து படிப்பேன் பைபிளில். நைட் ஷோ சினிமா முடிச்சுட்டு வருவாங்க. என்ன தம்பி எக்ஸாமுக்கு படிக்கிறியான்னு? ஆமாம் மேம். அப்படி படித்த ஆண்டவருக்குள்ளாக வளர ஆரம்பிக்கும்போது 1987ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு மீட்டிங்கில் நான் போயிருந்தப்போ ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அங்கே அழைச்சார். ஊழியத்துக்கு அழைச்சோன்னா ஆண்டவர் மேலே கோபம் வந்துச்சு. நீ எனக்கு என்ன பண்ண உன்னை பற்றி நான் சொல்கிறதுக்கு? உன்னை பற்றி சாட்சி சொல்லணும் தானே, நான் உன்னுடைய சாட்சின்னு தானே சொல்கிறேன். உன்னைய பற்றி நான் சொல்லணும்னா எனக்கு என்ன பண்ணியிருக்கிற, எதை குறித்து சொல்கிற அப்படின்னு. என்ன சொல்லணும், என்ன செய்யணும் சொல்லு. இந்த ஜோசியக்காரன் சொன்னான்னா நான் படிக்க மாட்டேன்னு படிக்க வைக்கல. 3 வருஷம் ஆச்சு. நான் இப்போ குறைஞ்சபட்சம் படித்து ஒரு டீச்சர் ஆகணும். நான் படிக்கிறதுக்கு எனக்கு நீ உதவி செஞ்சு நான் படிக்கக்கூடியவன் இந்த பூமிக்கு நிறைவேற்றணும். என்ன செய்யணும்? அதை நிலைநாட்டணும். யூ ஹேவ் டு ப்ரூவ். ஆண்டவர் ரொம்ப சரி. அவருக்கு கஷ்டமானது ஏதாவது உண்டா? ஒன்றும் கிடையாது. சில மாதத்தில் எங்கள் அப்பா அம்மா மனசு மாறிச்சு, படிக்க சொல்லி அனுப்பிட்டாங்க. நான் அந்த உடனே நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவில் மிஷினரியாக கேஷுவல் வாலண்டியராக சேர்ந்துட்டேன். அப்படின்னா என்னென்னா மாதம் 300 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க. +2 படிச்சிருந்தா தான் வட இந்தியாவுக்கு போயிட்டு சம்பளம்லாம் கிடைக்கும். இது வெறும் 300 ரூபா. ஊழியம் செஞ்சுக்கிட்டு இப்போ +2 படிக்கணும். என்ன செய்கிறது? டுட்டோரியல் காலேஜில் போய் 3 வருஷம் கழித்து நேரடியாக +2 ஜாயின் பண்ணுறேன். எப்படி இருக்கும் பாருங்கள். 11 படிக்கலை, 3 வருஷம் கேப்பு, படிப்பு வாசனையே இல்லை. நேராக இங்கே போகிறேன். காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, மேக்ஸு, கஷ்டமான எல்லாத்தையும் எடுத்துட்டேன் பெருசாக. அங்கே உட்காந்து அவன் ஆங்கிலத்தில் இங்கிலீஷ்லேயே டீச் பண்ணுறான். திருச்சியில் வெஸ்டி ஸ்கூல் அண்ட் கேம்பியன் ஸ்கூல், யாருக்காவது தெரியுமான்னு தெரியல, அதுதான் டாப் ஸ்கூல் அந்த நாட்களில். எல்லாம் ஆங்கிலோ இண்டியன் ஸ்கூலு. அவங்க எல்லாம் ஃபெயில் ஆனவங்க, +1 ஃபெயில் ஆனவங்களாம் வந்து உட்காந்துருக்கிறான். இந்த வாத்தியார் இங்கிலீஷ்லேயே டீச் பண்ணுறான். நேராக +2 எக்ஸாமுக்கு டீச் பண்ணிகிட்டு இருக்கிறான். எனக்கு என்னென்ன தெரில, உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறான். 1700 ரூபா எங்கள் அம்மா ஃபீஸை வேற கட்டிட்டாங்க. அந்த நாட்களில் 1700 ரூபாங்கிறது இன்றைக்கி
என்ன சொல்கிறது, 1,700,000 இருக்கலாம். ஐம் டாக்கிங் அபவுட் 87 ஜூன். அழுகிறேன், ஆண்டவரே ஞானத்தை கொடு, அறிவை கொடு, புத்தியை கொடு, ஞாபக சக்தியை கொடுன்னு அழுதுகிட்டே இருந்தேன். அந்த அழுகை இன்னைக்கு வரைக்கும் அழுதுகிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் பாடத்தை புரிய வச்சாரு, அறிய வச்சாரு, நிறைய அற்புதங்கள் படிக்கிறதுக்கு. அதனால தான் எனக்கு கல்விங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா ஊழியக்காரங்களும் குறைஞ்சபட்சம் ஒரு PhD பண்ணணும். எல்லா ஊழியக்காரங்களும் குறைஞ்சபட்சம் ஒரு PhDயாவது படிக்கணும். 4 PhD படித்தா நல்லது தான். எல்லா விசுவாசிகளும் பைபிள் காலேஜில் படிக்கணும். நான் ஆரம்பித்த பைபிள் காலேஜுக்கு பேரே இது. அதோடைய மோட்டோவை என்னென்னா, இறைமக்கள் அனைவருக்கும் இறையியல் கல்வி, தியாலஜிக்கல் எஜுகேஷன் ஃபார் ஆல் பிலீவர்ஸ். இறைமக்கள் அனைவருக்குமே இறைவியல் கல்வி. ஒவ்வொரு சர்ச்சும் பைபிள் காலேஜாக மாறணும். இந்த ஆசை இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த கல்விங்கிறது ஆண்டவர் எனக்கு கொடுத்த முக்கியமான விஷயம். ரொம்ப அழகாக அப்படி இப்படின்னு படித்து நிறையா அற்புதங்கள் நடந்துச்சு. அற்புதங்களை செஞ்சார். 1.5 வருஷத்தில் +2 பாஸ் பண்ணிட்டாங்க. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இதெல்லாம் கேட்டு வாங்கணுமா? நீங்கள் என்ன CSI மக்களா? சொல்ல வேண்டியதானே? நல்ல விஷயத்த சொன்னால் அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. நான் 100 சிகரெட் குடித்தேன் தினந்தோறும் அப்படின்னா அல்லேலூயா சொல்கிறாங்க. 1.5 வருஷத்தில் 2 வருஷம் பாடம், 3 வருஷம் கேப்பு, நேரடியாக எழுதுகிறேன். கரெக்டாக 50% மார்க்கு. பத்தாதா? இருக்கிற எத்தனை +2 பிள்ளைங்க எதோட கம்மியாக எடுத்திருப்பீங்க? எனக்கு மனைவியை அடிக்கடி சொன்னேன், பேருக்கு தான் போய் ஸ்கூலில் படிச்சுட்டு வந்தேன், நீ எனக்கு 551 தான், 600 உன்னையோட ஜாஸ்தி தான் நான் மார்க் எடுத்திருக்கிறேன். ரைட். முடித்தோன்னே எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க, நீ பிகாம் படினார். எங்கள் அப்பா எங்கள் அம்மா டீச்சர் ட்ரெயினிங் போனாங்க. ஆண்டவர் சொன்னடே, ஊழியத்துக்கு தான் உன்னை படிக்க கூப்பிட்டேன், ஒழுங்காக வந்துரு. ஒழுங்காக போயிட்டேன். ஊழியத்தில் டிப்ளமோ எங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க, NSM இதில் FMBBயில். அதுக்கப்புறம் மிஷினரியாக இருந்துட்டு கல்யாணம் முடிச்சுட்டு ஆண்டவர் என்ன சொன்னார், BTH படி அப்படின்னாரு. செராம்பூர் யூனிவர்சிட்டியில் போய் BTH படித்தேன். அதில் ஆண்டவர் அற்புதம் செஞ்சார்னா, கல்வி கடவுள். நம்முடைய கடவுள் யார் சொல்லுங்கள்? முதல்ல ஒரு பேர் சொன்னேன். கடவுளுக்கு பேர் என்ன சொன்னேன்? கௌரவத்தை காக்கும் கடவுள். இதெல்லாம் புது பேர் நீங்கள் வைக்கணும். தாவீது வச்சு பேரை வச்சுட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் நாம். அவருடைய அனுபவத்தில் அவர் பேர் வச்சார், அவர் பாடட்டும். நம்ம அனுபவத்தில் நாம் தான் பேர் வைக்கணும். வைக்கிறோமானா வைக்கிறதில்ல, அதுலேயே ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்தவங்க காலில் நாம் நடக்க முடியாது, அடுத்தவங்க விசுவாசத்தில் நாம் வளர முடியாது. நமக்குன்னு சொந்தமாக இருக்கணும். 2வது என்ன சொன்ன? அவர் யார்? கல்வி கடவுள், கற்றுக் கொடுக்கிற தெய்வம். கற்றுக் கொடுக்கறது மட்டும் நிறுத்திறாரா? அவர் கற்றுக் கொடுக்குறாரு. போய் கல்வி சாலைகளில் போய் கற்றுக்கொள்ளனா என்ன வேணும்? பணம் வேணுமா இல்லையா? கட்டாயம் வேணும். எங்கள் கல்லூரியில் படிக்கணும்னா ஃபீஸு. MTHக்கு 50,000 ரூபா, PhDக்கு 70,000 ரூபா ஃபீஸு கொடுத்து தான் படிக்கணும். நாங்கள் 10 பைசா குறைக்கல மாட்டேன், கொஞ்சம் பின்னாடி வேணால் கொடுங்கன்னு சொல்லுவோம். அப்போ கடவுள் கல்வி கட்டணத்தை கொடுப்பாரா? கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? நல்லா சொல்லுங்க. எனக்கு கொடுத்தாருங்க. கல்வி கட்டணத்தை கொடுத்தா தான் எனக்கு கல்வி கொடுத்தாரு. BTH படித்தேன், MD படித்தேன், MTH படித்தேன், MA படித்தேன், MPhil படித்தேன், PhD படித்தேன். இன்றைக்கு PhDக்கு டீச்சராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. தேர மாட்டேன்னு சொன்னான் 10ஆம் கிளாஸு. நான் ஆசைப்பட்டது ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர். ஆனால் ஆண்டவர் ஆசைப்பட்டது PhD ப்ரொஃபஸர், விசிட்டிங் ப்ரொஃபஸர். இந்தியாவில் பல ஏறக்குறைய 20-25 கல்லூரிகளில் நான் டீச் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கர்த்தரால் முடியாதது ஒன்றுமில்லை. God makes everything new. கடவுள் சகலத்தையும் புதிதாக்குகிறவர். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவர் சகலத்தையும், அவர் என்ன சொல்லுகிறார்? நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். I make everything new. கடவுள் இந்த உலகத்தை படைத்தவராக மட்டுமல்ல, மனிதனை படைத்தவராக மட்டுமல்ல, மனிதன் படைக்கப்பட்ட மனிதன் பழையவனாக மாறிவிடுகிறான். The man become old, polluted, sinner. மனிதன் கெட்டவனாக மாறுகிறான், பாவியாக மாறுகிறான், அழுக்கடைந்து போகிறான். அவனை புதிதாக்குகிறவரும் அவர்தான். ஆமென். படைத்தவரும் அவர்தான், படைப்பவரும் அவர்தான், புதிதாக்குகிறவரும் அவர்தான்.
படைக்கப்பட்டவைகள் பழுதடைகிறது. பழுதடைதா? சில நேரம் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஃபேனோ, மிக்சியோ, கிரைண்டரோ, ஏசியோ உடனே ரிப்பேர் பண்ணுறோம். சில நேரத்தில் அழுக்கு அடைந்து விடுகிறது, துடைக்கிறோம். வீட்டு வாசல் உள்ளாரம் துடைப்பீங்களா இல்லையா? ஆமாம், இந்த பகுதியில் ரொம்ப அழகாக வாசல் தெளித்து நல்லா இதெல்லாம் போடுவீங்க, மஞ்சள் கலரில், பார்க்கவே நல்லாயிருக்கும். வீட்டெல்லாம் துடைக்கிறோம். அப்போ துடைச்சி நாம் புதிதாக்குகிறோம். அடுத்தது பழுது பார்த்து புதிதாக்குறோம். அப்புறம் சிலதை தூக்கி போட்டுருவோம். இதெல்லாம் வேஸ்ட்டுப்பா, தூக்கி போட்டால் அழகாக இருக்குன்ட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு அழகுபடுத்துகிறோம். சிலதில் இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக எதையாவது சேர்த்து புதுசாக்குறோம். இப்படி எல்லாவற்றையும் நம்மிலே ஆண்டவர் செய்து மனிதனை புதிதாக்குகிறவராகவும் இருக்கிறார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் வந்து இங்கிருந்து கடந்து செல்லும் போது புதிய மனுஷனாக, புதிய மனுஷியாக கடந்து செல்ல வேண்டும். ஆமென். வந்த வண்ணமாக போகக்கூடாது. சும்மா பேசுக்கு ஜெபம் பண்ணுறது, ஆண்டவரே வந்த வண்ணமாக எங்களை அனுப்பாதி அப்படின்னு. ஜெபத்தோடு வாருங்கள். என்னுடைய ஜெபம் எப்போவுமே எந்த சர்ச்சுக்கு போனாலும் ஒரே ஜெபம் முக்கியமாக நான் செய்கிறது, ஒவ்வொருவரும் இந்த திருச்சபைக்கு வருகிற ஒவ்வொருவரும் ஆண்டவரால் தொடப்பட வேண்டும். அவருடைய வார்த்தையால், அவருடைய வல்லமையால், அவருடைய ஞானத்தால், அவருடைய கிருபையால், இரக்கத்தால் அவர் தொட வேண்டும். அவர் தொடுதல் ரெண்டு விதமாக இருக்கும். ஒன்று அரவணைத்து தொடுவார், அதுவாகவும் இருக்கலாம். ரெண்டாவது அடிச்சும் தொடுவார். அவர் அடித்தாலும் சரி, அரவணைச்சாலும் சரி, அவர் தொடணும் என்னைய. He has to touch me. I don't bother what is the touch. The touch may be soft or hard, but he should touch me. அவர் என்னை தொட்டு அனுப்ப வேண்டும். அந்த தரிசனம், அந்த பாரம், அந்த ஜெபம், அந்த விசுவாசம், அந்த ஆவல், அந்த எதிர்பார்ப்பு ஒவ்வொரு ஆராதனையிலும் உங்களுக்கு இருக்க வேண்டும். ஆண்டவர் என்னை புதிதாக்கி அனுப்ப வேண்டும். ஆக ஆண்டவர் புதிதாக படைத்த வரலாறு மட்டும் பைபிளில் இல்லை, அவர் புதிதாக்கிய வரலாறும் பைபிளில் இருக்குது. பைபிளில் இருக்கிற படைத்த வரலாறு தான் உலகத்திலேயே படைப்பை பற்றிய நம்பிக்கையை அதிகமாக தூக்கி பிடித்திருக்கிற நம்பிக்கை. ஈவன் நாத்திகர்கள் கூட நம்புகிறது என்னது? முதல் மனிதன் ஆதாமும் ஏவாளும் என்று. தெரியுமா? நாத்திகர்களுக்கு கூட அந்த நம்பிக்கை உண்டு. கடவுள் மனிதனை ஆதாம் ஏவாள் தான் முதல் மனிதன் என்று சொல்லி. ஆக கடவுள் உலகத்தை, மனிதனை படைத்த வரலாறு மட்டுமல்ல, மனிதனை புதிதாக்கிய வரலாறு நிறைய இருக்குது. அவன் பிறந்த மாதிரியே வாழ்ந்த மாதிரி இந்த உலகத்தான் மாதிரி இல்லாமல் அவனை எப்படி கடவுள் புதிதாக்குகிறார் என்று சொல்லி புதிதாக்கிய வரலாறு பைபிள் முழுசும் இருக்குது. அதில் குறிப்பாக ஒருத்தரை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். How God made this person, Paul, new. பவுலை ஆண்டவர் எப்படி புதிதாக்கினார்? என்னை எப்படி அவர் பவுலை போல புதிதாக்க முடியும்? நான் இந்த சூழலிலே, நான் வாழுகிற இந்த சூழலிலே, என் குடும்ப சூழலிலே, என் சமூக சூழலிலே நான் எப்படி ஒரு புதிய மனிதனாக ஆண்டவருக்காக வாழ முடியும், மாற முடியும்? பவுலுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த தாட்டு, புதிதாகுதல். அவர் அதிகமாக பேசுகிற ஒரு பதம், very often he uses the term new creation, புதிய படைப்பு. 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது வாசிங்க. ரைட். புது சிருஷ்டி, the new creation, new man, the old is gone. பழைய மனிதன் போனால் புதிய மனிதன் பிறக்கிறான். பழைய மனுஷன் சாகாம புதிய மனுஷன் வரவே முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். இருக்கா? ஆண்டவர் சொல்றார் நிக்கோதேமு கிட்ட, நீ மீண்டும் பிறவாவிட்டால் எங்க போக முடியாது. அது ரொம்ப அழகா அவர் சொல்றாரு. தட்ஸ் a philosophy of life, philosophy of regeneration, philosophy of salvation. ஒரு பெரிய சித்தாந்தத்தை ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார். நீ ஏற்கனவே மனிதனாக, மாம்சமாக, தண்ணீராக பிறந்து விட்டாய். யூ ஆர் ஆல்ரெடி born. ஒருவன் ஜலத்தினால், ஆவியினால், ஜலத்தில் பிறப்பது என்றால் மாமிசத்தில் பிறப்பது என்று பொருள்.
he is already born. மீண்டும் பிறக்க வேண்டும். எதுல? ஆவியில. மாமிசத்தில் பிறந்தது பத்தாது, மீண்டும் பிறக்க வேண்டும் என்றால் எதுல சாகணும்? மீண்டும் பிறக்கணும்னா நடுவில் நடக்க வேண்டியது என்னது? சாவு. If there is no death, there is no resurrection. If there is no death, there is no born again. மரணம் இல்லை என்றால் மீண்டும் பிறப்பு இல்லை. இயேசு மரிச்சதுனால தான் உயிர் தெழுந்தார். நம்புறீங்களா? இஸ்லாமியர்களை போல அவர் மூச்சு அடைச்சிட்டு இருந்தார், அதனால அப்படியே எந்திரிச்சு போயிட்டாரு. நாம கூட இயேசுவின் மரணத்தை சொல்ல வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ப்ளீஸ், இயேசு மரிச்சாரு, உயிர் தெழுந்தார். நான் மரிச்சாதான் உயிர் தெழ முடியும். என் பழைய மனிதன் மரித்தால் தான் புதிய மனிதனாக நான் உயிர் தெழ முடியும். என் கண்கள், பழைய கண்கள் மரிக்கணும், புதிய கண்கள் வரும். என் பழைய வாய் மரிக்கணும், புதிய வாய் வரும். என் பழைய சிந்தனை மரிக்கணும், புதிய சிந்தனை வரும். எதெல்லாம் ஆண்டவருக்குள்ளாக பலியிடப்படுகிறதோ அவைகளெல்லாம் உயிர்த்தெழும். புரிஞ்சிருச்சா? வாட் எவர் you offer a sacrifice to God, that will get resurrection. நீ எதை மரிக்க கொடுக்கிறாயோ, பலி கொடுக்கிறாயோ, அது என்ன செய்யுமா? உயிர்த்தெழும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்முடைய பாவம் செய்கிற அவயவங்களை எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்கு பலி கொடுத்துடணும். பலி கொடுத்துடணும். அதுக்கப்புறம் அது அதுவாகவே இருக்காது, சாம்பலாக போயிருதுன்னு அர்த்தம். நெருப்பில் போட்டால் என்ன ஆகும்? ஆமாம், உயிர் தெழுந்தால் அது வேற. ஆக ஆண்டவர் பவுலை புதிதாக்கினார். முதலாவதாக அவர் எதில் அவனை புதிதாக்கினார் அப்படின்னு பார்த்தோம்னா, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். பிலிப்பியர் 3:9. ரைட். இங்க பவுல் சொல்லுகிறார், ரெண்டு விதமான நீதியை பற்றி பேசுகிறார். சுயநீதி, தேவநீதி. பவுலை ஆண்டவர் சுயநீதியிலிருந்து புதிதாக்குகிறார். சுயநீதி என்கிற பழமையான மனிதனை இருந்து தேவநீதி என்கிற புதிய மனிதனுக்குள்ளாக மாற்றுகிறார். சுயநீதின்னு என்ன? ஆங்கிலத்தில் செல்ஃப் ரைச்சஸ்னஸ் என்று சொல்வார்கள். உலகத்தில் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம்னா அது சுயநீதிங்க. நான் அடிக்கடி ஆங்கிலத்தில் சொல்லுவேன், the self righteousness is more dangerous than unrighteousness. அநீதியை காட்டிலும் சுயநீதி ஆபத்தானது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அநீதியை காட்டிலும் சுயநீதி ஆபத்தானது. இந்த மனப்பாடம் பண்ணி வச்சுக்குங்க. அநீதிக்காரன் கூட மனம் மாறிடுவான், திருந்திடுவான். ஆனா சுயநீதிக்காரன் திருந்தவே மாட்டான். ஏன்? தன்னுடைய பார்வையிலே, தன்னுடைய அறிவுக்கு எல்லாமே சரியா தான் இருக்கு. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். இதை நீ செய்கிற அப்படின்னு ஆவியானவர் சொன்னார்னா, ஆமாண்டவரேன்னு ஒத்துக்கிட்டா நீ சுயநீதிக்காரன் இல்லை. ஆண்டவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணா நீ திருந்தவே மாட்ட. அதான் ஆண்டவர் சொல்றார், பரிசுத்த ஆவிக்கு விரோதமா பேசுற எவனோ அந்த பாவம் என்ன செய்யப்படாதான்? மன்னிக்கப்படாது. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க பரிசுத்த ஆவிக்கு விரோதம்னாக்கா ஏதோ பெந்தகோஸ்தக்காரங்களுக்கு விரோதமா பேசுறதுன்னு. இல்லை. பரிசுத்த ஆவியானுடைய அடிப்படை வேலை என்ன வேலை? அவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும், மீனிங் என்ன? பாவம்னா என்ன? எது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். நீதினா என்ன? எதை செய்யணும். நியாய தீர்ப்புனா என்ன? பாவம் செஞ்சா என்ன விளைவு வரும், நீதி செஞ்சா என்ன விளைவு என்று புரியும்படியாக சொல்லுகிறவர். கண்டித்து உணர்த்துதல் என்றால் you will understand to follow it. நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுத்துவதற்கிற விதத்தில் உங்களுக்கு நிதானமாய் புரியும்படி சொல்லிக் கொடுப்பாரு. அதெல்லாம் சொல்லி கொடுத்தோம் நான் பாவம் செய்யலை சுவாமி, நான் நீதிமானு அப்படின்னா அந்த பாவம் என்ன செய்யப்படாது? மன்னிக்கவே படாது. மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பாவம் செய்யவில்லை என்று தன்னை நாமே சொல்லிக்கொண்டால் யாரை பொய்யான ஆக்குறோம்? we make him a liar. நான் பாவம் செய்யவில்லை என்று ஆண்டவருக்கு முன்னாடி யார் மார்த்தட்டுகிறாரோ அவன் சுயநீதிக்காரன். அவனுடைய சுயநீதி அவனுக்கு ஒரு நாளும் மன்னிக்கப்படாது.
ஆண்டவரை நீ அப்படி செய்கிற அப்படி செய்கிறன்னு ஆண்டவரை குறை சொல்லிக்கொண்டு தன்னுடைய நீதியை பெருமையாக பேசிக்கொண்டு இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில் கடவுளை பொய்யன் என்று சொல்லுகிறான். தயவு செய்து செய்யாதீங்க. புலம்புவோம். என்ன ஆண்டவரே, நான் என்ன செஞ்சேன், நான் யாருக்கு என்ன தீமை செஞ்சேன், நான் யாருக்கு கெட்டதை செஞ்சேன், நான் யாருக்கு என்ன பண்ணேன், நான் நல்லா தானே பண்ணேன், நீ ஏன் எனக்கு பண்ண மாட்டேங்கிற, நீ ஏன் அவனுக்கு மட்டும் செய்கிற, எனக்கு மட்டும் செய்ய மாட்டேங்கிற. தயவு செய்து சுயநீதியை பற்றி பேசாதீர்கள். ஆண்டவர்கிட்ட ஒரு முறை நான் சுயநீதியை பற்றி பேசிட்டு அசிங்கப்பட்டேன். என்ன சாமி, அவன்கிட்ட இது இருக்குது, இவன்கிட்ட இருக்குது, எல்லாரும் லேப்டாப் வச்சுருக்கிறாங்க, நான் இவ்வளோ எழுதுகிறேன், எனக்கு ஒரு கம்ப்யூட்டரில் இல்லை, ஒரு லேப்டாப் இல்லைன்ட்டு. ஆண்டவர் என்ன அசிங்கமாக கேட்டார். என்ன தகுதியில் இது வரைக்கும் நீ என்கிட்ட வாங்கியிருக்கிறன்னு கேட்டார். எந்த தகுதியில் நீ இது வரைக்கும் என்கிட்ட எதை வாங்கியிருக்கிற, உன் தகுதியிலேயே உனக்கு நான் கொடுத்தேன். எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு. சாரி ஆண்டவரை, மன்னிச்சுக்க சொல்லி நான் அநேக நேரத்தில் என் நீதியில், என் தகுதியில், என்னுடைய நான் பண்ணுகிற ஜபம், நான் பண்ணுகிற உபவாசம், நான் பண்ணுகிற கொடுக்கிற காணிக்கை, நான் சிந்துகிற காணிக்கை, இந்த நான் 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 should die, I should die, நான் என்கிறது மறுச்சாதான் ஏன் சரியா இருக்கும். இந்த சுயநீதியை தூக்கி போட கத்துங்க. இந்த சுயநீதிங்கிறத பற்றி நான் நிறைய எழுதிக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு விசுவாசிகளை பிடிச்சிருக்கிற பேய் பிசாசு எதுனா சுயநீதி. பவுல் இடத்துல இருந்த சுயநீதி. தான் உத்தமன்னா, தான் ஒழுங்கன்னா, தான் நீதிமானா, குற்றஞ்சாட்டப்படாத. இந்த பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும். 6வது வசனத்தில் சொல்லுகிறான், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன். I am not condemned based on the law of God, the law of Moses. ஆண்டவரே சொல்றான், நியாயப்பிரமாணத்தின்படி ஒருவனுமே நீதிமான் இல்லை என்று. இவன் என்ன சொல்றான்? குற்றம் சாட்டப்படாதவன். அப்படிப்பட்ட ஒரு சுய நீதியை உடையவனை ஆண்டவர் உடைக்கிறார். உடைத்து என்ன சொல்லுகிறார்? விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிற தேவ நீதி, the God's righteousness. His righteousness is nothing but love, grace, mercy, kindness, forgiveness. அவருடைய நீதி என்பது அவருடைய கிருபை, அவருடைய அன்பு, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய பாவ மன்னிப்பு. என்னைக்காவது இதை ரியலைஸ் பண்றோமாங்க? என்ன வெற்றினாலும் அதை நான் என் சுயத்தினால வென்றேன். நிறைய ஊழியக்காரங்க கூட அப்படி பேசி தெரியுறாங்க. நான் 3 நாள் உபவாசம் பண்ணிட்டு வந்து ஜெபம் பண்ண வந்தேன், அதனால்தான். இதெல்லாம் கதைங்க. உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி எல்லாம் நடந்துருச்சுன்னா எல்லாருமே உபவாசம் இருந்து ஈஸியாக பண்ணிட்டு போயிடுவாங்க. தட் இஸ் செல்ஃப் ரைச்சஸ்னஸ். சுய நீதியை நாம் தூக்கி எறிய வேண்டும். நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன் என்று சொன்னவன், நியாயப்பிரமாணத்தின்படி நான் பரிசேயன் என்று சொன்னவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். அவன் சொன்ன வார்த்தை என்ன? கிறிஸ்துவினால் அப்போஸ்தலன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவினால் நான் அப்போஸ்தலன். இப்ப எது நிக்குது அவனுக்கு? நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயனாகிய பவுலா பார்க்கிறோமா, கிறிஸ்துவினால் கிருபையினால் கிடைத்த அப்போஸ்தலனாக பவுலை பார்க்கிறோமா? அதுதான் நிற்கும். சுய நீதியிலிருந்து ஆண்டவர் தேவ நீதிக்கு அவனை புதுப்பிக்கிறார். இரண்டாவதாக அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்போஸ்தலர் 9:6. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். ரைட். இங்கு என்ன பார்க்கிறோம்? முதலாவது சுய நீதியிலிருந்து தேவ நீதிக்கு. இங்கு சுய நிலைப்பாட்டிலிருந்து தேவ நிலைப்பாட்டு இருக்கு. The self status standard, the self stand. நான் என்னுடைய நிலைப்பாட்டை நான் எடுக்கிறேன். நான் என்று சொல்லுகிற அந்த என்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து நான் தீர்மானிக்கிற விஷயம் என்பது மாறி இங்கு யார் தீர்மானிக்கிறார்? God, ஆண்டவர் தீர்மானிக்கிறார். அவன் தீர்மானிச்சான், யூதர்களுக்கு எதிராக இருக்கிறவங்களை எல்லாம் கொலை பண்ணணும். அது இயேசுவாக இருந்தாலும் சரி, இயேசுவை பின்பற்றவங்களாக இருந்தாலும் சரின்னு சொல்லி தான் தீர்மானித்ததை நிறைவேற்றுவதற்காக துரிதமாய் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் அங்கே வந்த வெளிச்சம் அவனை பட்ட பகல்ல சூரிய வெளிச்சத்தை விட பெரிய வெளிச்சம்.
கீழே தள்ளுச்சு. இந்த வெளிச்சத்தோட அந்த வெளிச்சம் கண்ணை குருடாக்குச்சு. தள்ளுமாறி கீழே கிடக்கிறான். அப்போ ஆண்டவர் பேசுகிறாரு, பவுலே. அப்போ கேட்குறான், ஆண்டவரே நீ யார்? Who are you, Lord? I am the Jesus whom you persecute me. நீ துன்பப்படுத்துகிற அந்த இயேசு தான் நான். ஆண்டவரே என்ன செய்யட்டும்? Now the stand is shifting, is changing. ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே தன் சுயமாக தீர்மானிக்க கூடாது. சுய தீர்மானம், சுய நிலைப்பாடு வேண்டாம் தயவு செய்து. இயேசுவை வீட்டின் தலைவர்னு வைப்பாங்க, அங்கே பார்த்தா இயேசுவே இருக்க மாட்டார். இந்த காரியம் கர்த்தரால் நடந்ததும்பாங்க கல்யாணத்தில், அதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆண்டவருடைய சித்தம் ஆண்டவருடைய சித்தம்னு முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, முடிக்கிறதுக்கு முன்னாடியே தெரியணும். சுய நிலைப்பாடிலிருந்து மாற வேண்டும். அநேகர் 5 வருஷத்துக்கு மேலே கிறிஸ்டினாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சுய நிலைப்பாட்டிலேருந்து மாறி இருக்கீங்களா? சுய தீர்மானத்திலேருந்து மாறி இருக்கீங்களா? நான் அல்ல, நான் அல்ல. இங்கே பவுல் தன்னுடைய தீர்மானத்தின்படி போய் கொண்டிருந்தவனை ஆண்டவர் நிறுத்தி அவன் என்ன சொல்கிறான்? இப்போ எப்படி அவன் கேட்குறான்? நான் என்ன செய்யட்டும்? நீ சொல்லு, நீ சொல்லு. எனக்கு விரும்பினதை நான் உனக்கு கொடுப்பதல்ல காணிக்கை, நீ கேட்பதை நான் கொடுப்பது தான் காணிக்கை. அல்லேலூயா. அதே தான் ஜெபமும். நான் விரும்புகிறதெல்லாம் கேட்பதல்ல ஜெபம், நீ என்ன விரும்புகிறியோ அதை நான் கேட்கறது தான் ஜெபம். புரியுதா? அவருடைய சித்தம் தெரியாம ஜெபம் பண்ணா ஒன்றும் நடக்காது. அவருடைய சித்தத்தின்படி கேட்கணும்னா அவருடைய சித்தம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். அதுதான் தேவ நிலைப்பாடு. கடவுளுடைய நிலைப்பாடு எது என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய நிலைப்பாட்டையே ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டு புலம்பிக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். நிறைய நேரம் நம்ம ஜெபத்தில் சோர்ந்து போகிறதுக்கும் விரக்தி அடைகிறதுக்கும் காரணம் என்னென்னா, என்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து என்னுடைய தீர்மானத்தையே ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். நடக்கலன்னு என்ன வந்துடுது? சோறு வந்துடுது. யோனாவை போல, போதும் நீ சாவு இல்லைன்னா நான் சாவுறேன். என்ன அவன் தான் சொல்கிறான், நீ சாவு இல்லைன்னா நான் சாவுறேன். எதுக்கு இந்த வேலை? ஏன் ஆசை நிறைவேறாம? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும், நீ என்ன சொல்றியோ அதை செய்கிறேன். ஏதாவது செய்ய அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு நாள் சொன்னது கிடையாது. ஏதாவது சொன்னாரா? இப்போ ஏதாவது உங்களை ஒன்று செய்ய சொன்னால் என்ன செய்வீங்க? எது எளிதாக இருக்குதோ அதை தான் செய்வீங்க, எது உங்களுக்கு பிடிக்குதோ அதான் செய்வீங்க. ஆனால் என்ன வேணும்னு கேட்டு என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறது தான் கஷ்டமான வேலை, அதுதான் சரியான வேலை. அனுதினமும் வேதத்தை வாசியுங்கள். நான் 26 முறைக்கு மேலே பைபிள் படிச்சிருக்கிறேன். 13 வருஷம் பைபிள் காலேஜில் படிச்சிருக்கிறேன். அவர் என்ன சொல்லுகிறார்? வாட் இஸ் ஹிஸ் வில்? அவருடைய சத்தத்தை கேட்க தெரியாமல் நீங்கள் அவர்கிட்ட பேசுகிறதெல்லாம் வேஸ்ட்டுங்க. இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு லிசன் ஹிம், all that you speak to him is so waste. அவருடைய சத்தத்தை கேட்பதிலே பரிச்சயம் இல்லாதவர்கள் அவரிடத்தில் பேசுவது எல்லாமே வீண்தான். கேட்க பழகுங்கள் பேசுவதை விட. அவருடைய தீர்மானத்தை, அதுதான் இங்கே முக்கியம். பவுலடிகள் அதை பற்றி ரொம்ப நிறைய சொல்லுகிறார். கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். இப்போது நான் மாம்சத்தில் பிழைக்கிறதோ அவரில் என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். மூன்றாவதாக நாம் பார்ப்போம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7, 8, 9 3 வசனங்களிலே நாம் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்கள். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாமிசத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் என் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். மூன்றாவதாக ஃபர்ஸ்ட் சொன்னேன், சுயநீதியிலிருந்து தேவ நீதிக்கும், சுய நிலைப்பாட்டிலிருந்து தேவ நிலைப்பாட்டிற்கும். மூன்றாவது, சுய நிவாரணத்திலிருந்து தேவ நிவாரணம்.
the healing, the solution, self solution or self healing. அப்படின்னா புரியுதா? கிறிஸ்தவங்கள்ட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை, அப்படி சர்ச்சஸ்லாம் நிறைய போய் பார்க்கும்போது தெரிகிறது என்னன்னா, பாவத்தை நானே ஒரு லிஸ்ட் போட்டிருப்பேன், இதுதான் பாவம்ட்டு. என்னது? பைபிளில் கடவுள் சொல்கிறதெல்லாம் பாவம் கிடையாது, நான் போடுறதான் பாவம். எனக்கு தெரிஞ்சதுதான். பாவத்தை ஒரு லிஸ்ட்டு போட்டிருப்பேன், இதெல்லாம் நான் செய்யலை அப்படின்ட்டு டிக் அடிச்சிருவேன். இதெல்லாம் நான் செய்கிறேன்னு நானே தீர்மானம் பண்ணிக்குவேன். இதையெல்லாம் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுவேன், ஆண்டவரே இந்த பாவத்தை எல்லாம் நான் செஞ்சுட்டேன்ட்டு நானே மன்னிச்சுக்குவேன். என்னைய மறுபடியும் நானே திருப்பி செய்வேன் அந்த பாவத்தை. மறுபடியும் ஆண்டவர்கிட்ட போய் நானே என்ன செய்வேன், ஏன்ட்டையும் நானே கெஞ்சி நானே கழுவிக்குவேன், மறுபடியும் செய்வேன். இதே தாங்க. இதுக்கு பேர் தான் என்னது? சுய நிவாரணம். தலை வலிக்குது, உடனே போய் மெடிக்கல் ஷாப்பில் என்ன செய்வேன், ஒரு பேராசிட்டமால், ஒரு மெட்டாசின், ஒரு என்னது கால்பால், ஒரு சாரிடான் ஏதாவது ஒன்று வாங்கி போட்டுக்குவேன். அப்புறம் அந்த தலைவலி வரமா வராதா? திரும்பி வரும். கடவுளுடைய நிவாரணம் என்பது நிலையானது, நித்தியமானது, பூரணமானது. The God's healing is always perfect healing and permanent healing. You will never get it again. கடவுள் உன்னை தொட்டு சுகமாக்கி விட்டால், உன்னை சரி செய்து விட்டால், அந்த பகுதியிலே உனக்கு மீண்டும் பழைய நிலை வரவே வராது. ஏனென்றால் அது கடவுள் தொட்டு சுகமாக்கிட்டாரு. நீயா தொட்டு நீயா சுகமாக்கிக்கிறது வேற, மனுஷன் தொட்டு மனுஷன் சுகமாக்குறது வேற. சைக்காலஜிக்கல் ஹீலிங்னு இருக்கு. யூனோ வாட் இஸ் சைக்காலஜிக்கல் ஹீலிங்? பெரிய பெரிய மீட்டிங்கெல்லாம் வருவாங்க, பாஸ்ட்டுங்க ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, சொன்னேன்னு அவங்க ஹீல் ஆன மாதிரி வருவாங்க, வந்து நிற்பாங்க, சரியாயிரும். அடுத்த பார்த்தா அந்த பிரச்சனை வரும். 1990 88வது ஆண்டு திருச்சியில் நடந்த ஒரு பெரிய கூட்டம், தினகரன் கூட்டம், பெரிய கூட்டம். அதான் கடைசி, அதுக்கப்புறம் நடக்கலை. அந்த கூட்டத்தில் ஒரு பையன், ஒரு இந்து பையன், அவனுக்கு கேன்சர். இவர் பேரை சொல்லி அவன் வந்துட்டான், மேடைக்கு வந்துட்டான். அந்த இடத்துல ஹீல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு, அவனுக்கு ஹீல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டான். சாட்சி சொல்லியாச்சு, அவன் ஃபோட்டோ எடுத்தாச்சு. பத்திரிகையின் உள் அட்டை படத்தில் அவன் ஃபோட்டோ சாட்சியெல்லாம் அடுத்த மாதம் பத்திரிகையில் வருது. வரும்போது அவன் உயிரோடு இல்லை. யூ காட் இட்? புரியுதா? தட்ஸ் அ சைக்காலஜிக்கல் ஹீலிங். தட் இஸ் நாட் த ஹீலிங் ஃப்ரம் காட். அது சுய நிவாரணம். கடவுள் கொடுக்கிற நிவாரணம் தான் முக்கியம். ஆண்டவர் அவனிடத்தில் சொல்கிறார், உன்னைக்கு என் பலன் பரிபூர்ணமா இருக்கும். கடைசி வரைக்கும் இருந்துச்சு, கிருபை பரிபூர்ணமா இருந்துச்சு, கடைசி வரைக்கும் இருந்துச்சு. சொல்லுவேன், சில நிறைய வியாதியெல்லாம் குணமாகணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்றது என்னன்னா, ஒன்று குணமாகும், இல்லைன்னா கிருபையா இருக்கும், கிருபை பலன் இருக்கும். எது இருந்தால் நமக்கு என்னங்க? வியாதியோட தாங்கிக்கிட்டு போயிட்டா வாழ்ந்துட்டாலாம், வியாதி இல்லைனாலும் ரெண்டும் ஒன்று தான். ஒன்று வாடகையை கொடுப்பார், இல்லைன்னா சொந்த வீடை கொடுப்பாரு. ஒன்று வாடகை கொடுப்பார், இல்லைன்னா சொந்த. இதுதான் கொடுக்கணும்னு நமக்கு அவசியம் இல்லை, நீ என்ன கொடுத்தாலும் சரி தான், ரெண்டும் ஒன்று தானே. ஆண்டவர் இங்கே ஆண்டவர்கிட்ட அவன் அதை தான் கேட்குறான், என்னுடைய ஹீலிங் இல்லை சுவாமி, இட் இஸ் யுவர். அப்போஸ்தலர் 17:28 சொல்லுகிறார், நான் ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். பிலிப்பியர் 4:13 சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. தட் இஸ் தி திங். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஒன்று என்னை பலப்படுத்துகிறவர், அது என்னுடைய தேவ நம்பிக்கை. புரியுதா? நல்லா கவனிங்க, வேகமாக நான் பேசுகிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்பது என்னுடைய தெய்வ நம்பிக்கை. அந்த நம்பிக்கையிலே நான் எதை வேண்டாலும் செய்ய முடியும் என்பது சுய நம்பிக்கை, தன்னம்பிக்கை. இந்த தேவ நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் சேர்ந்தாதான் முழுமையான நம்பிக்கை. சிலர் தன்னம்பிக்கை இருக்கும், தெய்வ நம்பிக்கையே இருக்காது. சிலருக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கும், தன்னம்பிக்கை இருக்காது. ஆனால் இங்கு பவுலுக்கு ரெண்டு நம்பிக்கையும் சேர்ந்து இருக்குது. அவன் தான் அதனால தான் சொல்கிறான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால். தாவீதும் அதை சொல்லுகிறான், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும்போது சேனைக்குள் பாய்வேன், மதுளை தாண்டுவேன். இங்கு அவர் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. இது சுய நிவாரணம் அல்ல, தேவ நிவாரணம். ஆண்டவர் புதுமையாக்குகிறார். சுயநீதியிலிருந்து தேவ நீதிக்கும், சுய நிலைப்பாட்டிலிருந்து தேவ நிலைப்பாட்டிற்கும், சுய நிவாரணத்திலிருந்து தேவ நிவாரணத்துக்கு. கடைசியாக 4வது 1 தீமோத்தேயு 6:6 போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்,
சுய நிறைவு. சுய நிறைவிலிருந்து தேவ நிறைவுக்கு. நான் திருப்தி கொள்வது முக்கியம் அல்ல, என் நிமித்தம் என் ஆண்டவர் திருப்தி கொள்ளுகிறாரா? உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனை வா. He has to be satisfied of us. நம்மை குறித்த ஒரு நிறைவு, மன நிறைவு அவருக்கு இருக்கணும். நாம நிறைய நேரத்தில் நாமளே நானே என்ன செய்யணும், ஒரு திருப்தி படுத்தி கொண்டு போகிறோம். தயவுசெய்து அந்த திருப்தியை வச்சுக்காதீங்க, அது நல்லதே கிடையாது. சில அடையாளங்களை கொண்டு நாம் திருப்தி அடைகிறோம், அதுவும் சரி கிடையாது. ஆண்டவர் கொடுக்கிற அடையாளம் தான் நமக்கு திருப்தியான அடையாளம். ஆண்டவர்கிட்ட மோசை போய் நிற்கும் போது அதை தான் சொல்லுகிறார், கீழே போடு, குச்சி பாம்பா மாறுது. இப்போ அவனுக்கு தைரியம் வருது. உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறான். அவர் சொல்ல, இருக்கிறவராகவே இருக்கிறேன். திருப்தி வருது. ஆக நிறைவு என்பது, பூரணம் என்பது அவரிடத்திலிருந்து வர வேண்டும். என்னை நானே நான் பூரணப்படுத்தி கொண்டவளாய் என்னை நானே நிறைவு செய்து சமரசம் செய்து கொண்டு போகக்கூடாது. டோன்ட் காம்ப்ரமைஸ் யுவர் செல்ஃப் ப்ளீஸ். தவறது. இதெல்லாம் நான் பேசுறது எல்லாமே விசுவாசிகள் மத்தியிலே இருக்கிற பிரச்சனைகள். இதிலிருந்து ஆண்டவர் உங்களை புதுப்பிக்க வேண்டும். சிலரை வைத்துக்கொண்டு நாம் திருப்தி அடைகிறோம், சில அனுபவங்களை வைத்துக்கொண்டு திருப்தி அடைகிறோம், சில அடையாளங்களை வைத்துக்கொண்டு திருப்தி அடைகிறோம். நோ, கர்த்தர் கொடுக்கிற விஷயம் மட்டும்தாங்க திருப்தி. உங்களை அதிருப்தி படுத்துகிறது எத்தனையோ பேர் இருக்கும், ஆண்டவர் திருப்தி படுத்தினா. ஆனால் அந்த திருப்தி உங்களுக்கு நிலைச்சிருக்கும். ஆனால் இந்த உலகத்தில் நீங்களே உங்களை திருப்திப்படுத்தி கொண்டு இருப்பீங்கனால் ஒரு நாளும் அது நிலைச்சிருக்காது. பவுலடிகள் அதை குறித்து ரொம்ப அழகாக சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தில் சொல்லுகிறார், ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். I want to complete. I want to run the race that God set for me. கடவுள் எனக்கு ஏற்படுத்தின விஷயத்திலிருந்து நான் என்ன செய்ய வேண்டும்? நிறைவடைய வேண்டும். ஒரு உதாரணத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். 8 ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் நடந்தது. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அந்த மயக்கத்தை தெளிவடிச்சாங்க. எங்கள் மனைவி பிள்ளைகள்கிட்ட ஆப்ரேஷன் சக்ஸஸ் என்று காட்டுவதற்காக அவங்க செய்கிறாங்க. அப்போ சில வினாடிகள் எனக்கு எல்லாமே இருக்குது, கண்ணு தெரியுது, கை காலெலாம் அசைக்க முடியுது. ஆப்ரேஷன் பண்ணி வெளியில் வந்த உடனே இப்போ டாக்டர் சொல்கிறாரு, தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க. என் ஒய்ஃபுக்கு முன்னாடி தெரியுது அப்படின்னு தலையாட்டுறேன். கை ஆட்டுங்கன்னாங்க, ஆட்டினேன். காலை ஆட்டுங்கன்னா ஆட்டினேன். உடனே ஒரு ஊசியை போட்டாங்க, மயக்கமாயிடுச்சு. கையை காலெலாம் அசைக்க முடியல, கண்ணு திறக்க முடியல, வாய்க்குள்ளெல்லாம் டியூப்பு, எல்லாம் ஃபுல், உடம்பு ஃபுல்லாக டியூப்பு. ஆனால் என் முதுகில் ஒரு டியூப்பு குத்திக்கிட்டே இருக்குது. அது இந்த இரிட்டேஷனில் எனக்கு தூக்கம் வரல, தூங்கலை, மைண்டு தூங்கலை. அவங்க அந்த மானிட்டரில் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, இவர் தூங்கலை அப்படின்ட்டு தெரியுது. அப்போ இன்னொரு ஊசி கொஞ்சம் நேரத்தில் போடுறாங்க. போட்டு கொஞ்ச நேரத்தில் பார்க்குறேன், இன்னமும் தூங்கலை. எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியல. ஊசி போட்டால் எரியிறது என் மூளைக்கு எட்டுது, எனக்கு தூக்கலை, முதுகில் குத்துது. சொல்லணும்னு நினச்சி வாய் எடுக்கிறேன், வாயை ஓப்பன் பண்ண முடியாது. எல்லாமே ஹோல் பாடி இஸ் டெட். ஃபிசிக்கலி ஐ எம் டெட். கை அசைக்கணும்னு பார்க்குறேன், அசைக்க முடியல. காலை அசைக்கணும்னு பார்க்குறேன், மூளை மட்டும் ரொம்ப அலர்ட்டாக வேலை செய்யுது. 3வது முறை அந்த அவங்க ஊசி போடுறாங்க. மறுபடியும் போட்டு சொல்கிறாங்க, இதுக்கு மேலே போட்டால் செத்து போயிடுவான், இவர் செத்து போயிடுவாருங்கிறாங்க. என் காதில் கேட்குது, பதில் சொல்ல முடியல. அவங்களோடு நான் தொடர்பு கொள்ள முடியவில்லை. சரிடா, வாழ்ந்தது முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கல. அந்த நிமிஷத்தில் என் மனசுக்குள்ளார ஒரு சவுண்டு, 30 வினாடியில் நீ சாக போகிற, just 30 seconds you are going to die. அப்போ எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நீர் கொடுத்த பணியை நான் இன்னும் செய்து முடிக்கவில்லை. எனக்கென்று ஒரு ஆய்வை கொடுத்தீர். ஏறக்குறைய 30 ஆண்டுகளாக நான் அதை 25 ஆண்டுகளாக 25 ஆண்டுகளாக அதை நான் மேற்கொண்டு PhD எழுதி முடிக்கணும். இன்னும் தீசிஸ் முடிக்கல என்னுடைய PhD. அது முடிக்கிற வரைக்கும் எனக்கு உயிர் பிச்சை கொடு, அதுக்கப்புறம் நான் வந்துடுறேன். இங்கு என்னை வழி அனுப்பப்படாதபடி நான் அங்கு எப்படி வரவேற்கப்பட முடியும்? If at all I am not sent off here, how can I be received there?
எனக்கு உயிர் பிச்சை கொடு ஆண்டவரேன்னு கெஞ்சினேன். அப்படியே கெஞ்சி ஜெபம் பண்ணிட்டு தூங்கிட்டேன். எல்லாம் தெளிவு பெற்றதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கேட்கும்போது சொன்னாங்க, இதெல்லாம் எங்களால் புரிஞ்சிக்க முடியாது, நீங்கள் தூங்கலைன்னு மட்டும்தான் எங்களுக்கு தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. சுய நிறைவோடு இருந்தால் போய் சேர வேண்டியதான். தேவ நிறைவு. ஆண்டவர் அதுக்கப்புறம் வாக்கு கொடுத்தார், உனக்குள்ளே இருக்கிற நீ சட்டி தான், போட்டால் உடஞ்சிரும், ஆனால் அதுக்குள்ளே இருக்கிறது பொக்கிஷம். அந்த பொக்கிஷம் காலி ஆகிற வரைக்கும் இந்த சட்டி என்ன செய்யும்? மண்பானை இருக்கும்பா. As long as the treasure is there in the pot, clay pot, the clay pot will remain. Don't worry, he said. உனக்குள்ள இருக்கிற பொக்கிஷம் காலியாகிற வரைக்கும் இந்த மண்பாண்டமாகிய நீ வாழ்வாய். ஆண்டவர்களை நன்றி சொல்லி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. சுய நிறைவிலிருந்து தேவ நிறைவு. பவுல் அதைத்தான் சொல்கிறான். வாழ்ந்தாலும் அவருக்கு தான், செத்தாலும் அவருக்கு தான். இங்கே இருந்தால் அவர் என்னோட வாழ்கிறாரு, அங்கே போனால் நான் அவரோட வாழ்வேன். சுய நிறைவிலிருந்து தேவ நிறைவுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே என்னை புதிதாக்கும். சோமல்லாமா, எல்லாரும் கண்கள் மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே என்னை புதிதாக்கும். 4 விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். ஏதாவது ஒன்றாவது ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு பேசியிருந்தா அதற்காக மட்டும் ஒப்பு கொடுங்க. அதற்காக மட்டும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னை புதிய மனுஷனாய், புதிய மனுஷியாய் மாற்றும். என் சுய நீதியிலிருந்து தேவ நீதிக்கு என்னை மாற்றும். என்னுடைய சுய நிலைப்பாட்டிலிருந்து நானே எல்லாவற்றையும் தீர்மானிக்காதபடி உம்முடைய தீர்மானத்தை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். அது மட்டும் இல்லை சுவாமி, நானே என்னை ஹீல் பண்ணிக்கிட்டாக்க கடவுள் எதுக்கு? வை காட் இஸ் தேர் இஃப் ஐ ஃபர்கிவ் மை ஓன் செல்ஃப்? என்னை நானே மன்னித்து கொண்டால் கடவுள் எதற்கு மன்னிப்பதற்கு? என்னை நானே நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லி தண்டித்துக் கொள்வது எதற்காக? ஆண்டவர் மன்னிக்க மாட்டாரா? பேதுருவை மன்னித்த ஆண்டவர் யூதாஸ்காரியத்தை மன்னித்திருக்க மாட்டாரா? அதுதான் சுய நிவாரணம். தன்னைத்தானே தண்டித்துக் கொள்வது சுய நீதியின் அடையாளம். தன்னைத்தானே தண்டித்துக் கொள்வது சுய நிறைவு, செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அல்ல. கடவுள் நம்மை திருப்திப்படுத்துகிறார். கடவுள் நம்மை திருப்திப்படுத்த வேண்டும். ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுவோமா? ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள அன்பின் பிதாவே, அருமையான ரெவரண்ட் டாக்டர் ராஜசேகரன் அவர்களுடைய சாட்சியை சுருக்கமாக கேட்டோம். எங்கள் மத்தியில் இன்றைக்கு ஒரு படித்த மனிதனாக சாட்சியாய் நிறுத்தியிருக்கிறீர். ஆண்டவரே, அவருக்கு சொன்ன அந்த ஜோசியம் பலிக்கவில்லை. கர்த்தர் தம்முடைய மகனை வாழ வைத்து சாட்சியாக படிக்க வைத்திருக்கிறீர். அந்த சாட்சியை கேட்டோம். மட்டுமல்ல, நல்ல ஒரு செய்தியை கேட்டோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் சில வேளைகளிலே நாங்கள் சுய நீதியை நம்பி இருக்கிறோம். அது மட்டுமல்ல ஆண்டவரே, சுய திருப்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சுய தீர்மானத்திலே நாங்கள் இருக்கிறோம். சுய திருப்தியில் இருக்கிறோம். ஆனால் தேவன் எங்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற 4 காரியத்தை கேட்டோம். உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். பாஸ்டர் அவர்களையும் ஆசீர்வதியும், உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் பிதாவே, ஆமென். Praise the Lord. நாம் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு என்று காணிக்கை. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதியே, பாருவியே வேலையில் ஆடியார் என்று பாடியோ. பாருவியே வேலையில் ஆடியார் என்று பாடியோ. மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ? கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ? மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ? பொல்லாத
செய்தீரா அற்புதனாலம் அருள்வா பொல்லாத கூட செய்தீரா அற்புதனாலம் அருள்வா பரிசுத்த கூட்டம் நடுவில் ஒளித்தீடும் சுத்த ஜோதி அருவி வேளையில் ஆடி அரைஞ்சம் வாரிரோ அருவியே வேளையில் ஆடி அரைஞ்சம் வாரிரோ சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே பாவி நீச பாவி நானையா இவா இரக்கம் செய்ய மாட்டீரோ பாவி நீச பாவி நானையா இவா இரக்கம் செய்ய மாட்டீரோ பரிசுத்த கூட்டம் நடுவில் ஒளித்தீடும் சுத்த ஜோதி அருவியே வேளையில் ஆடி அரைஞ்சம் பாரிரோ அருவியே வேளையில் ஆடி அரைஞ்சம் பாரிரோ பாரும் தந்தையை எந்த உள்ளத்தை யாரும் காண உள்ளழகோலத்தை பாரும் தந்தையை எந்த உள்ளத்தை யாரும் காண உள்ளழகோலத்தை மனம் நொந்து மருளுகிறேன் பரிசுத்தம் கெஞ்சுகிறேன் மனம் நொந்து மருளுகிறேன் பரிசுத்தம் கெஞ்சுகிறேன் பரிசுத்த கூட்டம் நடுவில் ஒளித்தீடும் சுத்த ஜோதியே அருவியே வேளையில் ஆடி அரைஞ்சம் வாரிரோ பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான அந்த நல்ல ஆராதனை நாளிலே நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாக, தொழுது கொள்ளும்படியாக, உம்மை போற்றி புகழ்ந்து பாடும்படியாக, ஆண்டவரே நல்ல சாட்சிகளை கேட்கும்படியாக, செய்தியை கேட்டு ஆசீர்வதிக்கப்படும்படி ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நன்றியோடு கூட நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதியும். இதற்குரிய பிரதிபலனை உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் கொடுப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த தசமபாக காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், பொருத்தனை காணிக்கைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. திருச்சபைக்கு என்று கொடுத்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரியும், ஆசீர்வதியும். இதுக்குரிய பிரதிபலனை உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நிறைவாய் கொடுத்து நிறைவான ஆசீர்வாதத்தை கட்டளிடும்படியாக நான் செபிக்கிறேன். நன்மையும் கிருபையும் உம்முடைய பிள்ளைகளை தொடருவதாக என்று சொல்லி நான் செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட இன்றுமென்று சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக, ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.